திருமாவளவன் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொல்கிறாரு. அதுக்கு நானும் வந்து உடந்தையாக எனக்கும் நாங்களும் விரும்புகிறோம். அது சிபிஐ விசாரணை நடத்தணும்னு நாங்களும் சொல்கிறோம். அதே திருமாவளவன் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த 67 பேர் அங்கே இறந்துருக்கிறாங்க. அந்த 67 பேரில் 60 பேர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அப்போ வந்து சிபிஐ என்கொயரி வேண்டான்னு திருமாவளவன் சொல்கிறார். அப்போ அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயம். நியாயம் தான். அதுக்கும் உண்மை வெளியில் வரணும். இவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க, இதுக்கும் உண்மை வெளியில் வரணும். அதனால தான் எங்களுக்கு ஏன் சிபிஐ தமிழ்நாடு காவல்துறை மீது என்னென்னா மரியாதை இருக்குது, நம்பிக்கை இல்லை. நம்பிக்கைன்னா இதில் யார் யார் உடந்தையாக இருக்கிறாங்க, அரசியல் பிரமுகர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க யார் யார் உடந்தையாக இருக்கிறாங்க, இதெல்லாம் வெளியில் வரணும்னா உண்மையான சிபிஐ விசாரணை நடந்தால் தான் தெரியும். அது வரவேற்கிறோம், நம்ம வரவேற்கிறோம். அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு கீழ் இயங்குகின்ற காவல்துறை சட்டம் ஒழுங்கு அவர் தான் பொறுப்பு. அதில் ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 100க்கு மேலான கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எனக்கு அந்த அளவுக்கு தெரியும். அதெல்லாம் யார் இதில் ஈடுபட்டிருக்காங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்க வேண்டும். இதில் வந்து அதுக்காக தான் இது சிபிஐ விசாரணை நடந்தால் தான் முழுமையாக வரணும். விசாரிக்கட்டும், காவல் தமிழ்நாடும் விசாரிக்கட்டும். அது ஒன்றும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆரம்பக்கட்ட விசாரணை இருக்குது. ஆனால் முழுமையாக சிபிஐ தான். ஏன்னா இது வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். இது ஒரு முழுமையான விசாரணை நடந்து. ஏன் நான் சொல்கிறேன்னா இதுக்கு பிறகு இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது, தடுக்கணும். அதுக்காகத்தான் முழுமையாக விசாரணை நடந்தால் தான் இது தடுக்கலாம். பிற்காலத்தில் வருகின்ற இது போன்ற ஏதாவது நிகழ்வுகளை தடுக்கலாம். இருக்குது. ஏன்னா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறோம், இவ்வளோ காலமாக ஈடுபட்டுருக்கோம், 26 வருஷமாக இருக்கிறோம். நம்ம நிச்சயமாக அச்சுறுத்தல்லாம் இருக்குது. காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இது போன்ற உளவுத்துறை சார்ந்த அவங்களுடைய விசாரணையெல்லாம் முக்கியமானதாக நான் பார்க்குறேன். நான் யாருக்கு அச்சுறுத்தல் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு பாதுகாப்பு கூடுதலாக கொடுக்கணும், இதெல்லாம் வந்து இருக்கணும். நான் வந்து தலைவர்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு பயம் இல்லாமல் மக்கள் வாழணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இருக்கு இல்லை, அதாவது அது வந்து இதற்கு முன்பு இருந்த ஆணையர் வந்து அதுக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறார். அது விசாரணை என்பது தொடர்ச்சி தான், தலைமை மாறி இருக்கலான விசாரணை தொடர்ச்சியாக இருக்குது. இல்லை, ஆனாலும் எங்களுக்கு வந்து மீண்டும் சொல்கிறேன் நான், அந்த ஒரு நம்பிக்கை தன்மை வந்து வரணும்னா முழுமையாக சிபிஐ விசாரணை நடந்தாலும் நம்பிக்கை தன்மை வரும். தேவைப்பட்ட எல்லாம் சேர்ந்து போகிறதுன்னா தேவைப்பட்ட நாங்கள் கோரிக்கை வைப்பேன். அதில் என்ன இருக்குது, எங்களுடைய வெளிப்படையாக நாங்கள் சொல்கிற கோரிக்கை நிச்சயமாக சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த சம்பவத்துக்கு மட்டும் இல்லை, கள்ளக்குறிச்சி உடைய அங்கே 67 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க, அந்த சம்பவத்துக்கும் சிபிஐ விசாரணை வேணும். ஏன்னா அது 3 மாநில பிரச்சனையாக இருக்குது.